சீமான் தனியாக மன்னிப்பு கேட்க தொழிலதிபர் மூலம் தூது அனுப்பியதாக டிஐஜி வருண்குமார் கூறிய நிலையில் வருண்குமார் தான் தொழிலதிபரை அனுப்பியதாக சீமான் பதிலளித்துள்ளார். இருவரிடையேயான காரசார வார்த்தை மோதல் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துல எல்லாம் எலி. அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு. கண்டிப்பா அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியா இருக்கு. எனக்கு தண்டனை பெற்று நீ கொடுத்துரு, நீ பாக்குற கொடுத்துரு, நீ பாக்குறீங்க. தன்னை பற்றி ஆடியோ வழியாக திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் காரணம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டும் நிலையில் தன்னையும் தன் குடும்பத்தினரை பற்றியும் சமூக வலைத்தளங்களில் நாம் தமிழர் கட்சியினர் அருவருக்கத்தக்க வகையில் பேசுவதாக திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் குற்றம் சாட்டுகிறார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் நீடிக்கும் நிலையில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்காக நேற்று முன்தினம் ஆஜரான டிஐஜி வருண்குமார் தன்னிடம் மன்னிப்பு கேட்க தொழிலதிபர் மூலம் சீமான் தூதுவிட்டதாக கூறினார். இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துல எல்லாம் எலி. என்ன காரணத்தினால சொல்றேன்னா, ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட காரில், டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். இதற்கு சென்னையில் நடந்த நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்த சீமான் தான் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு. தம்பி, அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாரு. தம்பி, என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல? நான் உனக்கு மன்னிப்பு, நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு. எனக்கு நீ யார்? நீ உன்ட்ட மன்னிப்பு தவறு செஞ்சது நீ. இதையடுத்து நேற்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த சீமான் டிஐஜி வருண்குமார் தான் தொழிலதிபரை அனுப்பி சமரசம் பேசியதாக குறிப்பிட்டார். நீ தான் அனுப்பின அந்த தொழிலதிபரை. அவர் கெஞ்சினாரு, நான் தான் சொன்னேன். நான் எதுக்கு தம்பி அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனேன். அந்த தொழிலதிபரை கூட்டி வா, இதே மாதிரி நீங்க எல்லாம் கேமரா வச்சுக்கிறீங்க, 2 பேரும் எல்லாரும் பேசுறோம், அவர்கிட்ட கூப்பிடுங்க. இதனிடையே சீமானுக்கு தண்டனை பெற்று தராமல் விடமாட்டேன் எனவும் வருண்குமார் நேற்று முன்தினம் கூறியிருந்தார். என்ன பார்த்து இவர் தமிழனா, இவர் தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாரு. யாருடைய தாய்மொழி என்ன, யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கேட்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்குறாரு. இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன், எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன், உயிரை விட்டு படிச்சிருக்கேன். இல்லை, இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியா இருக்கேன். வருண்குமாரின் இந்த பேச்சுக்கும் சீமான் நேற்று எதிர்வினையாற்றினார். அட்லீஸ்ட் நீ காட்சி சட்டைகளை மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன், அதுதான் ஆடியோ திருடன். நீ நேர்மையான சொல்ற, நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன். இதன் மூலம் சீமான் வருண்குமார் இடையேயான மோதல் தொடுவானம் போல நீண்டு கொண்டே செல்கிறது என்பது மட்டும் நிதர்சனம்.